இந்தோனேஷியாவில் 22 டிசம்பர் 2018 சனிக்கிழமை அன்று இரவு திடீரென ஒரு சுனாமி பேரலை தாக்கியது. சுனாமி பேரலை தாக்கியதில் 280க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதாகவும், அதே சமயத்தில் 700க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்திருக்கிறதாகவும், பல கட்டிடங்கள் சேதமாயிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 பேர் காணவில்லை எனவும் ஒரு தகவலானது வந்திருக்கு. கேட்கவே ரொம்ப சோகமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்தோனேஷியாவில் இருக்கும் அனாக் கிரக்கடோவ் அப்படிங்கிற ஒரு எரிமலை வெடிச்சு சிதறின காரணத்துக்காக கடல் கொந்தளிப்பு காரணமாகவும் கடலுக்கு அடியில் உண்டான நில அதிர்வு காரணமாகவும் ஜாவா தீவில் இருக்கும் பென்டக்லங் செரங், தெற்கு லம்புங் உள்ளிட்ட பகுதிகளில் சுனாமி தாக்கியுள்ளது. இதனிடையே இந்தோனேஷியாவில் பிரபலமான 17 இசைக்குழு நேரலை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட நில அதிர்வின் வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது. இதே போல 2004 டிசம்பர் 26 அன்று ஏற்பட்ட சுனாமியின் தாக்கத்தால் 14 நாடுகள் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அண்ட் கிட்டத்தட்ட 2,26,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் 1,20,000 பேர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் மக்கள் மீண்டும் ஒரு சுனாமி வந்துவிடுமோ என பெரும் அச்சத்தில் உள்ளதாக சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.